அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நீங்கள் சத்தியவசன நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தாமே இந்த நற்செய்தி பணி மூலமாக அநேகருக்கு ஆறுதலையும் அநேகருக்கு ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. இந்த நாளிலும் நான் ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக, யோசேப்பின் சரித்திரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம், ஒரு கேள்வியை முன்பாக வைக்க விரும்புகிறேன். மன்னிப்பது எளிதா கடினமா? நாம் அநேக நேரங்களில் இந்த கேள்வி நமக்குள்ளாகவே வரும். மன்னிக்கும் ஒரு சூழ்நிலை வருகிறது. நாம் மன்னிக்கக்கூடிய செயலை செய்ய கால் வைக்கிறோம். அதை எளிதாக செய்து விடலாமா? அது கடினமாக இருக்குமா? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்பது நல்லது. இந்த நாளிலும் வசனத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 4:32 இப்படி சொல்லுகிறது: ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆதியாகமம் வேத பகுதியிலிருந்து யோசேப்பினுடைய வரலாறை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யோசேப்பில் காணப்பட்ட ஒவ்வொரு நல்ல குணாதிசயங்களையும், அதனுடைய விளைவுகளையும், அவர் பொறுமையாக இருந்ததையும், அன்பாய் இருந்ததையும், அவர் செயல்படுகிற ஒரு நல்ல தேவ பிள்ளையாக இருந்ததையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 43வது அதிகாரம் முதல் 14 வசனங்களுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். சகோதரர்கள் எல்லாரும் திரும்பவும் யாக்கோபை சந்திக்கிறார்கள். சிமியோனை பிடித்து வைத்து கொண்டதை சொல்கிறார்கள். தகப்பன் மிக வேதனைப்படுகிறார். நீங்கள் ஏன் இன்னொரு குமாரன் எனக்கு இருப்பதை சொன்னீர்கள் என்று சொல்லி கூட கடிந்து கொள்கிறார். அது அப்படியே நின்று போகிறது. சற்று நாட்கள் கழித்து பஞ்சம் கொடிதாக இருந்தபடினாலே தானியம் தீர்ந்து போகும்போது அவரே என்ன சொல்கிறார், நீங்கள் போய் தானியம் வாங்க போங்கன்னு. இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பென்யமீனை கூப்பிட்டு போனால் தான் எதுவுமே நடக்கும். அவர் விட்டு கொடுக்கிறார். ரொம்ப கடினமான ஒரு முடிவு. ஏனென்றால் யோசேப்பை இழந்தபடினாலே அவருக்கு பயம் நிறைந்த ஒரு சூழல். ஆனாலும் அவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நீங்கள் அதன் ஆதியாகமம் 43வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களோட அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. அவர் என்ன பிளஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் போங்க, அந்த மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க. யோசேப்பை சொல்கிறார், பயப்படாதீங்க, ஏன்னா கடவுள் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் சத்தியத்தை சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸு, எத்தனை பெற்றோர்கள் இக்கட்டான நேரத்தில் பிள்ளைகள் வரும்போது சில வார்த்தைகளிலாவது கடவுளை பற்றி, தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி, கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி எத்தனை பேர் நம்ம டீச் பண்ணுறோம், எத்தனை பேர் நம்ம சொல்லித் தருகிறோம்? அநேகர் அப்படியெல்லாம் பேசுவதில்லை. ஆகையினாலே பிள்ளைகள் வளரும்போது கர்த்தரை குறித்த அறிவு குறைவானவர்களாகவே அவர்கள் வளர்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் விசுவாசிப்பது தாமதமாகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் வரும்போது மிக கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இந்த தகப்பனை நீங்கள் பாருங்கள், அவருக்கு ரொம்ப முழுசாக தெரியாது, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறாங்க நடந்த காரியத்தை. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போங்க தைரியமாக, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவார். அப்போ மாறுதலை உண்டாக்குகிறது கர்த்தர் என்று அவர் சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய முதல் தலைப்பாக பாவ குற்ற உணர்வு பயத்தை தரும் என்று பார்க்கிறோம். பாவ குற்ற உணர்வு என்பது பாவத்தை செய்து முடித்த பிறகு நம்முடைய மனசாட்சியில் தங்கிவிடும் ஒரு குற்ற உணர்வு. நீ இந்த பாவத்தை செய்து விட்டாய் என்று அடி ஆழத்திலே அது தங்கிவிடும். நம்மை அவ்வப்போது தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த பாவ குற்ற உணர்வு யோசேப்பினுடைய அந்த 10 சகோதரரிடத்தில் காணப்பட்டது.
அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 2ஆம் முறை தானியம் வாங்க எகிப்துக்கு வருகிறார்கள். இப்போ யோசேப்பு கண் முன்பதாக நிற்கிறார்கள். யோசேப்பு முதலாக பென்யமீனை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவருக்கு சொந்த சகோதரன், இவங்க 2 பேருக்கும் ஒரே தாயார். அதனால் அவரை பார்த்ததும் அவருக்கு நல்ல உணர்வுகள் மேலோட்டு வருகிறது. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விசாரணைக்காரனை நோக்கி, அவருடைய அரண்மனை விசாரணைக்காரனை நோக்கி, நீ என்ன செய்ய, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணு. நல்ல காரியம்தான் சொல்கிறாரு. அவங்க அதை சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு அதிகமாக வேலை செய்கிறது. பாருங்க 18வது வசனத்தில், ஆதியாகமம் 43:18, தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து, ஒரு விருந்துக்காக கூப்பிட்டு போகிறாங்க, முழுசாக அவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்க பயம் நிறைந்தவர்களாகவே அவங்க நடமாடுறாங்க. ஏற்கனவே போன அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், அவர்களுக்கு ஒன்று புரிந்தது, யோசேப்புக்கு நாம் செய்த தீங்கு தான் நம்மளை இப்பேற்பட்ட ஆபத்தில் நம்மை மாட்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் உணர்ந்தாங்க. ஆனால் அந்த உணர்வு அப்படியே அவங்ககிட்ட இருந்துச்சு, இன்னும் அவங்கள விட்டு போகாது இருந்தது. ஆகையினால எப்போ என்ன நடக்குமோ, இப்போ சிமியோனை விட்டுருவாங்களா, பென்யமீனை கூப்பிட்டு வந்திருக்கமே தெரியல, வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாங்க, அவர் வீட்டுக்கு போனால் என்ன நடக்குமோ, மிக பயந்து இருந்தார்கள். என்றைக்குமே நாம் யோசித்து பார்ப்பது நல்லது. மனசாட்சியிலே நாம் செய்துவிட்ட பாவம் சரியாக அறிக்கையிடப்படாமல், கடவுளிடத்தில் மன்னிப்பு பெறாமல் தங்கிவிடுமானால், அந்த பாவ குற்ற உணர்வு நமக்கு அவ்வப்போது பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் பாவ குற்ற உணர்வு இல்லாதவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர்களுக்கு அப்படிப்பட்ட பயமே வராது. ஏன்னா கடவுளோடு நல்ல உறவு இருக்கும். செய்துவிட்ட பாவத்தை அவர்கள் அறிக்கையிட்டிருப்பார்கள், ஒரு மன்னிப்பை ஆண்டவர்கிட்ட பெற்றிருப்பாங்க. அப்போ அவங்க கடவுளோட சரியான உறவில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத பயங்கள்லாம் வராது. இவங்களுக்கு கடவுளோட சரியான உறவு இல்லை. அவங்க தகப்பனார் இப்போ சொல்லிவிட்டாரு, ஆனால் அதை அவங்க நம்பினாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் உள்ளே வரும்போது மிக பயத்தோடு வருகிறார்கள். கையில் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க அப்பா கொடுத்து விட்டுருக்காரு, உசிதமான பொருட்களை எல்லாம் காணிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே சாக்கு பையில் போட்ட பழைய வாங்கிட்டு போன தானியத்துக்குரிய பணத்தையும் இப்போ புதுசாக வாங்க வேண்டிய தானியத்துக்குரிய பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 43:26 வசனம், அங்கே யோசேப்பை சந்திக்க காத்திருக்கிறார்கள். யோசேப்பு வீட்டுக்குள்ளே வந்ததும் என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்த காணிக்கையெல்லாம் அவர் கண்ணு முன்னால் வச்சு தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். மனதில் பாவங்கள் மன்னிக்கப்படாத வரைக்கும் குற்ற உணர்வு இருக்கும் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் சொன்னேன். ஆனால் அந்த குற்ற உணர்வுக்கு வேதம் ஒரு நல்ல விடையை சொல்லுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் அதை அறிக்கை செய்து அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து விட்டோமானால் அந்த பாவ உணர்வு நம்மை ஒன்றும் பயமுறுத்த முடியாது, நமக்குள் பயத்தை கொண்டு வர முடியாது, குழப்பத்தை கொண்டு வர முடியாது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் பயத்தோடும் குழப்பத்தோடும் இருப்பதற்கு காரணம் அந்த மனசாட்சிக்குள் தேங்கி இருக்கும் பாவ பாரம். இந்த சகோதரர்களுக்கும் அப்படி இருந்தது. ஆனால் அவர்கள் யோசேப்பை சந்திக்கிற அந்த நேரம் வரும்போது எல்லாரும் தரைமட்டமாய் குனிந்து வணங்குகிறார்கள், கொண்டு வந்த காணிக்கையை வைக்கிறார்கள். 2வது குறிப்பு ஒன்று பார்க்குறோம், யோசேப்பில் காணப்பட்ட முதிர்ச்சி. ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் மெச்சூரிட்டி இன் ஜோசப். ஜோசப்புக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி, முதிர்ச்சி இருந்துச்சு. முதிர்ச்சி என்பது ஞானத்தில் வளர வளர நமக்கு கிடைப்பது, கர்த்தர் தருவது. அனுபவங்கள் தரும், கற்றுக்கொள்ளும் பல காரியங்கள் நமக்கு முதிர்ச்சியை தரும். அந்த முதிர்ச்சி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவர் பட்ட கஷ்டங்கள், அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி அவருடைய ஞானத்தை பெற்று வாழ்ந்தது, இதெல்லாம் அவருக்கு ஒரு நல்ல முதிர்ச்சியை கொடுத்தது. இங்கே அந்த முதிர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இவங்க எல்லாரும் தரைமட்டமாக வணங்குறாங்க. இது யோசேப்புக்கு காண்பிக்கப்பட்ட முதல் சொப்பனம் நிறைவேறுது. இப்போ பென்யமீனும் வந்துட்டார், 11 சகோதரர்கள் வணங்குகிறார்கள். இவருடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கிறது. உங்கள் எல்லாருடைய அரிக்கட்டுகளும்
பணிந்து கொண்டது என்று சொல்லி அவர் தன்னுடைய 17வது வயதில் அந்த கனவை அவர்களுக்கு சொல்லும்போது இவர் மீது கோபப்படுகிறார்கள். ஆனால் இங்கே அது அப்படியே நடக்குது. அப்படி நடக்கிறத பார்க்கும்போது யோசேப்பை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட இந்த சொப்பனம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு பார்த்தீங்களா, நீங்கள் 11 பேர் வணங்கினது தெரியுதா, அந்த மாதிரி சொல்லவே இல்லை. முதிர்ச்சி உள்ளவர்கள் வார்த்தைகளை தாழ்மையோடும் உண்மையோடும் பேசுவார்கள். நீங்கள் முதிர்ச்சி இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அதை பேசுவாங்க, எந்த இடத்துல பேசணுமோ அப்போ வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் யோசேப்பை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய சொற்கள் அப்படியே சரியானபடி வருகிறது, அவருடைய அணுகுமுறை அப்படியே சரியானபடி வருகிறது. தாழ்மையை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த முதிர்ச்சி பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லி காண்பிக்காத அந்த முதிர்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கு தீமை செய்தவர்களை பார்ப்போம் என்று சொன்னால் என்ன நினைப்போம்? ஆகா உனக்கு வேணும், எனக்கு ஒரு நாள் தீமை செஞ்சில, உனக்கு இதெல்லாம் வேணும்னு நினைப்போம். ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்கும்போது அவர் ஒருபோதும் யாரையும் பழி வாங்குகிறவராகவே இல்லை, யாரையும் சுடு சொற்களை சொல்லி திட்டுகிறவராகவோ ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துகிறவராகவோ அவர் இல்லை. மிக பண்புள்ளவராக, மிக ஞானம் உள்ளவராக, மிக அன்புள்ளவராக அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அவரை செதுக்கி இருந்தன. இங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த பணிந்து கொள்கிறார்கள். பென்யமீனை அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப ஆசையாக விருப்பத்தோடு பார்க்குறாரு. நீங்கள் பென்யமீனை பார்க்கும்போது கூட யோசேப்புக்கு ஒரு அன்பு பொங்கி வருகிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னால் அவன் விருந்தை பற்றியெல்லாம் யோசிக்கலை. ஆனால் இந்த அதிகாரத்தில் படிக்கும்போது பென்யமீனை பார்த்த உடனே எல்லாருக்கும் நீ விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு, அவன் என்ன செய்கிறாரு, அவர் தயாராகிறார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலே இந்த சகோதரருக்கும் அவருக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் இருந்துச்சு பாருங்கள். விருந்து நேரத்தில் நடந்த காரியம் நமக்கு அடுத்து சொல்லப்படுகிறது. இதை 3வது தலைப்பிலே நாம் பார்க்கிறோம், சகோதரரின் மனமாற்றம். இப்போ நான் ஆதியாகமம் 44வது அதிகாரத்துக்கு வருவோமானால் அந்த முதல் 17 வசனங்களில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவர்கள் விருந்து உண்கிறார்கள். 43வது அதிகாரம் முடிகிறது. சந்தோஷப்படுகிறார்கள். பென்யமீனுக்கு அதிக பங்கு கிடைக்கிறது. யோசேப்பு அதை செய்கிறார், பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. இப்போ இந்த சகோதரர்கிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு முன்னால் யோசேப்பை அவருடைய தகப்பன் அதிகமாக நேசிக்கும்போது, அதிகமாக அன்பை காட்டும்போது சகோதரர்கள்லாம் பொறாமையாக பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு யோசேப்பு பென்யமீனை பக்கத்தில் வச்சு தன்னுடைய அதிக அன்பை காண்பிக்கிறார். இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. இந்த சகோதரரிடத்தில் காணப்படுகிற மாற்றத்தை நாம் பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் மாற்றங்கள் சிலருக்கு உடனே வந்து விடுகிறது, சிலருக்கு படிப்படியாக வருகிறது. இந்த சகோதரரை நாம் பார்க்கும்போது படிப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கிறோம். நாம் கடந்த முறை நாம் யோசித்த போது அவர்கள் முதலிலே மனசாட்சியில் தொடப்படுகிறதை யோசித்தோம். இந்த முறை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய பயத்தை பார்த்தோம். அதே போல் அந்த பயத்தை நீக்குவதற்கு யோசேப்பு அவர்களுக்கு நல்ல ஒரு விருந்து வச்சு சகஜமாக அவர்களை உணர்வு உள்ளவர்களாக அவருக்கு பார்க்கிறார், நல்லா சந்தோஷப்படுத்துகிறாரு. உண்மையிலேயே யோசேப்புக்கு என்ன ஒரு மனம் இருந்தது என்று சொன்னால், எனக்கு நீங்கள் தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் நன்மை தான் செய்வேன். என்ன ஒரு அழகான ஒரு குணாதிசயம் பாருங்கள். அந்த குணாதிசயம் தான் அவரை மிக உயரமான இடத்துக்கு கொண்டு போனது. இந்த 44வது அதிகாரத்தில் அந்த சகோதரருடைய மனமாற்றம் இன்னும் நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 17 வசனங்களை பார்க்கும்போது அதில் ஒரு சம்பவத்தை நம்ம கவனிக்க வேணும். யோசேப்பு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த முறையும் அவர்களை தானியமெல்லாம் கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறார். வழக்கம் போல் போன முறை போலையே அவங்கவுங்க சாக்கில் அவங்கவுங்க பணத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பானம் பண்ணுகிற வெள்ளி பாத்திரத்தை பென்யமீனுடைய சாக்கில் வச்சுருங்க, கட்டி அனுப்பிடுங்கன்னு சொல்கிறார். பணியாளர்கள் அதை செஞ்சிடறாங்க. அவங்க அந்த ஊரை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் வர்றதுக்கு முன்னாலேயே பின்னால் இவருடைய பணியாட்களை எல்லாம் அனுப்பிச்சு அவங்கள தடுத்து நிறுத்தி அந்த பணியாட்கள் அவர்களோடு பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் விருந்தெல்லாம் வச்சோம், எங்கள் எஜமானுடைய அந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இல்லை அப்படிலாம் நாங்கள் செய்யலை, இப்படிப்பட்ட செய்கைகளை நாங்கள் செய்ய மாட்டோம், அதுக்கும் எங்களுக்கும் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவங்க 7வது வசனத்தில் சொல்கிறாங்க. அப்புறமேலு அவங்க சோதிக்கப்படுவதற்கு அவங்க உட்படுத்தப்படும்போது
உண்மையிலேயே அந்த பொருள் யாருடைய சாக்கில் இருந்துச்சுன்னு சொன்னால் பென்யமீனுடைய சாக்கில் இருந்துச்சு. அதிர்ந்து போகிறார்கள். அவர்களுக்கு அந்த சம்பவம் வித்தியாசமாகப்படுகிறது. ஏனென்றால் யோசேப்பு இப்படி செய்ய சொன்னது அவர்களுக்கு தெரியாது. இந்த முறையும் அவர்களுக்கு ஒரு கடினமான அனுபவத்தை யோசேப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த அனுபவம் அவர்களை எப்படி மாற்றுகிறது என்பதை நாம் கூர்ந்து பார்க்கலாம். இங்கே நீங்கள் உள்ளே வரும்போது அவங்களோட பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அவங்க ஒரு பதில் சொல்லும்போது ஒரு நல்ல மாற்றத்தை இவர்கள் சொல்கிறார்கள். 44வது அதிகாரம் 16வது வசனத்தில் யூதா இந்த பென்யமீனை சிறைப்பிடிக்க போகிறாங்க இந்த காரியத்துக்காகன்னு தெரிஞ்ச உடனே பரிந்து பேசுகிறார். இதுவரைக்கும் சகோதரர்கள்கிட்ட காணப்படாத ஒரு தன்மை, பரிந்து பேசுகிறார் பென்யமீனுக்காக. எப்படி சொல்கிறாரு? என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதனாலே எங்களுடைய நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாருங்க, இப்போ தான் அவங்க நல்ல மனமாற்றத்துக்கு நேராக வர்றாங்க. இந்த சம்பவம் அவங்களை எப்படி யோசிக்க வைக்கிறது? தேவன் இவங்க செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் விளங்க பண்ணினார். நீங்களும் நானும் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம். ஆனால் யோசேப்பு அவர்களுக்கு கொடுத்த இந்த கடின அனுபவம் அவர்களை எப்படி புரிந்து கொள்ள வைத்தது? இவ்வளோ நாள் எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ நாள் இந்த அக்கிரமத்தை எல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த அக்கிரமத்தை கடவுள் விளங்க பண்ணியிருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர்கள் பெறுகிறார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எங்களை உணர்த்தும் போது நாங்கள் உணர்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறோம். ஆண்டவரே, மன்னிக்க முடியாத தன் சகோதரர்களை யோசேப்பு ஒரு மன்னிப்பின் பாதைக்கு நேராக அவர்களை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை மன்னித்து சேர்த்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இங்கே சகோதரரை அவர் சேர்த்து கொள்ளுகிறார். தொடர்ந்து சகோதரர் இடத்துல பேசும்போது நான் தான் யோசேப்பு என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் கண்ணீர் வடித்து யோசேப்பை பார்த்ததை குறித்து அவர்கள் அங்கே சந்தோஷப்படுகிறார்கள், அழுகிறார்கள், தங்களுடைய உணர்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். அநேக நேரங்களிலே எங்களுக்கு கிடைக்கும் தருணத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்க சொல்லும்போது மன்னிக்கிறோமா? யோசேப்பு அப்படி மன்னித்தார். ஆண்டவரே, தன்னுடைய சகோதரரை அப்படி மன்னித்தபடினால அவர் அவங்களை கண்டிப்பாக ஒரு சில காரியங்களை நடத்தி புரிய வைக்கிறாரு. ஆனால் புரிந்து கொண்ட பிறகு அவர்களை அணைத்து கொள்ளுகிறார், அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களோடு அவர் பேசுகிறார். போய் தகப்பனை கூட்டுவாங்க, எல்லாரும் இங்கே இருக்கலான்னு சொல்லி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு அக்கிரமத்தை விளங்க பண்ணும்போது நாங்கள் உடனே மனம் மாற எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி அவர்கள் மாறினபடினாலே அங்கே ஒப்புரவாக்குதல் உடனே அவர்களுக்கு வந்தது. சுவாமி, மனம் மாறுதல் அவர்களுக்கு வந்த உடனே மன்னிப்பும் அவர்களுக்கு முழுமையாக கிடைத்தது. சுவாமி, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய மன்னிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சரியாக கொடுக்கிறோமா? வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் மன்னிங்க, அப்போ தான் நான் உங்களையும் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கவனமாய் கீழ்ப்படிய உதவி செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.